நாகர்கோவில் ஆச்சி. ஆச்சி, அந்த அபூர்வ சகோதரர். ஐயோ சூப்பருங்கப்பா. இப்போ அந்த அம்மா நீ கம்முனுருமா அப்படின்னு அந்த கமலஹாசன் சொல்றதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. ஆச்சி, இப்போ ஒரே நாள்ல நீங்க 2 படம் 3 படம் எல்லாம் நடிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு படத்துல இனாமானியே வந்தீங்கனியா போனீங்கனியான்னு சொல்லி மெட்ராஸ் தமிழ், இந்த யாழ்ப்பாண தமிழ் என்று ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ நான் உங்கள்ட்ட யாழ்ப்பாண தமிழ்ல கேள்வி கேட்க போறேன். அதுக்கு நீங்க யாழ்ப்பாண தமிழ்ல பதில் சொல்ல போறீங்க. கேளுங்க. அக்கா, நீங்க வேறேக்கல பெட்டியை துளைச்சு போட்டீங்களாமே இல்லையே? என்ன பண்றது? பிளேன்ல அந்த பிளேன்ல என்னமோ தெரியல எனக்கு, அதுல கொஞ்சம் வருத்தம் தான். என்ன பண்றது, நான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயா நீங்க அதை கேட்டீங்களே, இப்படி சொல்லியாவது யாரும் பெட்டியை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்களே இல்லை? ஆமாங்க, எனக்கு உண்மை அது. நான் அந்த தமிழை விடுங்க, பட்டு ஆனா என்ன சோகத்துல எடுக்கன் வருங்கால் நகுகான்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ ஆசையா நான் என்ன நிறைய அதுக்குன்னு தயார் பண்ணி இந்த கனடா வாழ் மக்களுக்கு நம்மளுடைய அதெல்லாம் நிறைய இதெல்லாம் எனக்கு வந்து இப்போ கிடைச்சது வந்து ஒரு வாங்கி என்னுடைய அன்பான உள்ளவங்க எல்லாரும் எனக்கு அன்பா கொடுத்தது. ஏன்னா இந்த ஜாக்கெட்லாம் எனக்கு சரியா இருக்காது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்களுக்கு கூட்ட இதை வாங்கி ராத்திரிலாம் சேர்த்து இல்ல எனக்கு அதுல ஒரு ஆனா என்ன நினைச்சிருக்கு கடவுளா என்னன்னு தெரியல எனக்கு. இது என்னன்னு புரியல. இந்த சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நடக்காம இருக்குமா? அதான் கை நாளையாவது சீவியாவது வந்துட மாட்டோமா? அந்த மாதிரி தான் வந்து. அதுல எனக்கு என்ன கவலைன்னா, நீங்க எனக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டும் இல்ல, தொலைஞ்சு போச்சு. நிச்சயமா அதுதான். அந்த பெட்டி நான் நிறைய கொண்டு வந்தேன். அது எல்லாம் இன்னும் எங்க இருக்கு, எப்போ வரும்னு எனக்கு தெரியல. சரி மனோரமா, அடுத்த நேயர் சிவதாசன். வணக்கம் சிவதாசன். மனோரமா அவர்களே சொல்லுங்க. வணக்கம் அம்மா மனோரமா அவர்களே. சொல்லுங்க தம்பி. நாங்க உங்களோட படங்கள் எல்லாம் பழைய காலத்துல இருந்து இப்ப வரையும் பார்த்து முன்னேற்றங்கள் எல்லாம் பாக்குறோம். சரி. இங்க அம்மாவா நடக்கிற காட்சி எல்லாம் மிக்க திருப்தியா இருக்கு. சரி. இன்னும் மென்மேலும் நடிக்கணும். ஆனா எங்களுக்கு மிக்க கவலையா போன என்னென்றால், இப்ப நீங்கள் இங்கே வருவதாக இருந்து சுகவீனமாக இருந்தீர்கள். அப்பொழுது எங்களுக்கு மிக கவலை. நான் கடவுளை எல்லாம் கும்பிட்டேன், நீங்க சுகமாகி எப்போ என்றாலும் ஒரு நாளை கனடாவுக்கு வர வேணும் என்று. அது கடவுள் நேரலால இந்த முறை நிகழ்ந்துட்டுது. ஆனா நீங்க என்ன நீடுபடி வாழணும். என்ன எங்களுக்கு சிவாஜி அவங்களெல்லாம் பார்க்கல, அவங்க இறந்துட்டாங்க, இப்பவும் பார்க்குறோமே. ஆனா அவங்கள போல இவங்களும் நடிக்கிறாங்க. இன்னும் நல்லா முன்னேறணும். நாங்கள் இன்னும் இந்த ஆட்சி இன்னும் 100 வருஷம் இருக்கணும் வாழ்த்துகின்றோம். அது வந்து கடவுளை வேண்டி விடப்படுகின்றோம்மா. நன்றி நன்றி நன்றி. நிஜமாவே நான் போன வருஷமே கனடாவுக்கு வந்திருந்திருக்கணும். ஆனால் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அது என்னன்னு எனக்கே தெரியாது. நான் வந்து 25 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். நான் வீட்டுக்கு வருவேனா அப்படின்னு கூட நான் என் பிள்ளைகிட்ட கேட்டேன். நான் வீட்டுக்கு உயிரோட வருவேனா தம்பி அப்படின்னு. அந்த அளவுக்கு இனம் தெரியாத ஒரு நோயில் அவதிப்பட்டேன். அப்போ எழுதியிருந்தாங்க நிறைய பத்திரிகையில் கூட. நான் யார்ட்டையுமே சொல்லலை. நான் வந்து கொஞ்சம் ஆஞ்சியோகிராம் பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணாங்க. அப்போல்லாம் நல்லா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் சொன்னாங்க. ரேட் மூலமாக இது ஒரு இன்ஃபெக்ஷன். இந்த பிளட்டை எங்கெங்கேயோ அனுப்புனாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. அப்புறம் பாம்பேக்கும்பே அனுப்பி என்ன பண்ணி அப்புறமா என்னை சரி பண்ணாங்க. அந்த பென்சிலின்ங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் வந்து ஒரு மனிதனுக்கு 6 மாதத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் தான் போடணுமா? ஆனால் என்னுடைய உடலில் ஒரு நாளைக்கு 4 இன்ஜெக்ஷன், 6 மணி நேரத்துக்கு நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு, அது மாதிரி ஒரு வாரம் கிட்டத்தட்ட 26 இன்ஜெக்ஷன் எனக்கு போட்டிருக்காங்க. அந்த எஃபெக்ட் இன்னும் எனக்கு இருக்குது. கொஞ்சம் சாதாரணமாக கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உபாதை இருக்குது. ஆனாலும் நான் அது வந்து சுகமான சுமைகள்னு பார்த்திபன் எடுத்த மாதிரி சுகமான வலிகளாக நான் எடுத்துக்கிட்டு நான் இப்போ வந்து நான் வந்துட்டேன். மீண்டு அந்த இதுலேருந்து மீண்டு வந்துட்டேன். உங்களை பார்க்கணுன்னு ஆசை. அப்போ நான் வர முடியலேன்னு ரொம்ப வேதனைப்பட்டேன், வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போ கடவுளை என்ன உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அம்மா, இந்த இதய நோயை பற்றி சொன்னீங்க இல்லையா? அதுக்கு முதல்ல இப்போ இந்த ஜனகராஜை பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி அவர் மாதிரி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
கேளுங்க. ஆத்தாக்கு பாம்பு கடிச்சிடுச்சாம. ஆமாப்பா, என்ன பண்ணுறது, பாம்பு கடிச்சிச்சு. அது சின்ன கவுண்டர் படத்தில் பாம்பு கடிச்ச மாதிரி நிஜமாலுமே மெய்யாலுமே நமக்கு பாம்பு கடிச்சிது. எப்போ கடிச்சது ஆத்தா? அது வேற கடிச்சதுப்பா. என்னத்த சொல்றது, அதுவும் நிஜமாவே மெய்யாலுமே கடிச்சது. அது என்ன உங்களுக்கு பாம்பு கடிச்சு உண்மையிலே கடிச்சு நீங்க ஆடி விரதம் அந்த படத்துக்கு முதல்ல? இல்லை மஞ்சள் குங்குமம்னா பேர் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தை நடிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதுவும் ஒரு பெரிய, அது என்ன சொல்கிறது, நான் அதுவும் இந்த மீண்டு வந்துட்டேன் நான் நிறைய. ஆமாம், உண்மையான அது வந்து கட்டுவிரியன்கிற பாம்பு. அது வந்து கடிச்சா ரொம்ப மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்னு தான் சொல்லுவாங்க. அந்த பாம்பு கடிச்சு அதுலேருந்து அடுத்த நாள் சீன் நீங்கள் அந்த பாம்பு புத்துக்கு பால் வாக்குற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு பாருங்கண்ணா, வேற வேலை என்ன, படம் பார்க்கறது தானே வேலை. ஆமாம், நிச்சயமா அந்த ஆடி விரதங்கிற படத்தில் அதே பாம்பு, அந்த பாம்பு சிலைக்கு நான் வந்து அங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே இந்த பாம்பு எடுத்து அதுக்கு குளிப்பாட்டி அதுக்கு மஞ்சள் தடவி, என்ன பாருங்க, இதெல்லாம் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறதுக்கு இல்லையா, அது இதெல்லாம் நம்பவே முடியாத விஷயங்கள். அதை வச்சு மடியில் வச்சுட்டு அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரிலாம் பாட்டெல்லாம் பாடுவேன். அது என்னமோ தெரியல, எனக்கு அவர் மேலே என் மேலே கொஞ்சம் கோவமாக வந்து ஏதோ பண்ணிட்டாங்க இந்த பாம்பு. ஆனால் நான் வந்துட்டேன், மீண்டும் வந்துட்டேன். நல்லது மனோரமா, எங்களது நேர் ஒருவர் கேள்வி கேட்க தயாராக இருக்கின்றார். கேளுங்க. உங்களது பேரை சொல்லிவிட்டு அறிமுகப்படுத்தி விட்டு. வணக்கம். இளமையான மூத்த தலைமுறை மனோரமா அவர்களை வருக வரவேற்கின்றோம். சரிம்மா. எனது கேள்வி என்னவென்றால், நீங்கள் நடிக்கும்போது உங்கள் தாயார் உங்களை நடிப்பு சரியில்லை என்று சொல்லும்போது உங்கள் ஃபீலிங் எப்படி இருந்தது? இதன் கேள்வி என்னவென்றால், நான் எனது பிள்ளைகள் மார்க்ஸ் எடுத்து கொண்டு வரும்பொழுது இது இன்னும் 2 கூட எடுத்திருக்கலாமே, இது கூட செய்திருக்கலாமே என்று அவையோட தண்டிக்கிறது. அதே மாதிரி நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அதனால் உங்கள் ஃபீலிங் என்ன? ஃபீலிங் என்ன, அம்மா சொல்கிறாங்களே இன்னும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு. அம்மா ஒருத்தி தான் நம்மளை கட்டுப்படுத்த முடியும், நம்மளுக்கு சொல்ல முடியும். அவங்க தான் நம்மளை, என்ன வேறு யாராக இருந்தாலும் சும்மா முகஸ்துதிக்கு நீங்கள் நல்லா நடிச்சிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் தாய் வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க, இன்னும் நல்லா நடிக்கணும், இன்னும் நல்லா நடிக்கணும், ஏன்னா மகன் நல்லா வரணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் என்னுடைய பிள்ளைங்களுக்கு, என்னுடைய பேர பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறதும் உண்டு. அது அந்த வந்து ஒரு அறிவுரையாக தான் எடுத்துக்கணும் ஒழிஞ்சு அப்படி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஆச்சி சொல்லுங்கள். இந்த ஏபி நாகராஜன் போல ஒரு டைரக்டர் இன்னும் பிறப்பாரா? அதான் தெரியல. அதாவது சரஸ்வதி சபதம் படத்துல நீங்கள் ஒரு விதமான வார்த்தை, அது தமிழ் என்றே சொல்ல முடியாது, அது ஒரு டைப். ஏன்னா சிவாஜி அவ்வளவு அற்புதமாக தமிழ் பேசி ஒரு பக்கத்தில் புலந்து கட்டி கொண்டிருப்பார், நீங்கள் இந்த பக்கத்தில் நாகேஷை தொல்லை கொடுத்து கொண்டிருப்பார். ஆமா, இது சோதா சோறு போடு மணி சோதா, யாரடி பார்த்து சோதாங்கிற, சோது எதும்பா போதே அப்படின்னு. அதெல்லாம் ஏபிஎன் வந்து எனக்குன்ட்டு அவர் எனக்கு நிறைய என்னை வந்து, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நான் வந்து ஏபிஎனை தான் நான் குருவாக நினைக்கிறேன். எனக்கு என்னுடைய நீ உனக்கிட்ட இதெல்லாம் இருக்குது, நீ வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்வார். நவராத்திரியிலே அண்ணனுக்கு 9 வேஷம், கண்காட்சிங்கிற படத்தில் எனக்கு 9 வேஷம். ஆமாம், அதில் காமெடியாகவே வரும் எல்லாம். அருமையான டைரக்டர் அவர். இந்த நவராத்திரி படம் சொன்னீங்க இல்லையா, அதில் உங்கள் கேரக்டர் ஒரிஜினலா இல்லை பைத்தியமா நடிச்சிருக்கீங்க? அது எப்படி, ஏதாவது பைத்தியார் ஆஸ்பத்திரி போய் பார்த்து இல்லை உங்க கூட இருக்கிறவங்க இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்து? இல்லை வரகுண்ணா, அது ஏதோ அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே நடிப்பு வர்றதுக்கு. அதான் அவர் வந்து ஏபிஎன் எல்லாருக்குமே அவரை எல்லாரும் சொல்லுவாங்க சகலகலா வல்லவன். அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு பாட தெரியும், டான்ஸ் ஆட தெரியும், நடிக்க தெரியும், பெண் வேஷம் போட்டிருக்கிறாரு, அருமையாக இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்படியா? டைரக்ட் பண்ணுவார், கதை வசனம் எல்லாமே தெரியும். அந்த திருவிளையாடல்ல நக்கீரரா வந்து நிப்பார், எடிட்டிங் எல்லாம் தெரியும்மா அவருக்கு. அவரும் ஒரு சகலகலா வல்லவன், எல்லாம் தெரியும். அடுத்த நேரம் சந்திப்போமா? கண்டிப்பா. சுஜினா, வணக்கம் சுஜினா. வணக்கம். வணக்கம் மனோரமா. சொல்லுங்கம்மா சுதீனா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேம்மா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேம்மா. உங்களோட நான் 2 கேள்வி வச்சிருக்கிறேன். ரெண்டா? கேளுங்க. உங்களோட முதலாவது படம் என்ன? என்னுடைய முதல் படம், நான் வந்து கேமரா முன்னாடி நின்ன படம் ஒரு சிங்கள படம். அப்படியா? ஆமாம். அப்போ வந்து
சிங்கள மொழியில் என்ன சென்னையில் எடுப்பாங்க அந்த படங்கள்லாம். மஸ்தான் அந்த டைரக்டருடைய பேர். அதில் வந்து அந்த படத்துக்கு பேரெல்லாம் எனக்கு தெரியல அந்த காலத்தில். எனக்கு வந்து வெளிவந்தது அந்த படம் நிச்சயமாக வந்ததுன்னு சொன்னாங்க. எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு ஓ நீங்கள் வந்தீங்க அந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த அவர் யார் ஹீரோயின்கெல்லாம் தெரியல, அந்த ஹீரோயினுடைய தோழியாக ஒரு கேரக்டர் டைலாக் பேசுகிறதுக்குன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க என்னுடைய டான்ஸ் மாஸ்டர் அவர் அம்மா சூரியகலான் அவங்கள்ட்ட சும்மா கொஞ்சம் டான்ஸ் கற்றுக்கிட்டு போயிருந்தேன். அங்கே வந்து நான் நாடகத்தில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த காலத்தில். அதனால் டைலாக் பேசக்கூடிய ஒரு பெண் தேவைன்னு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அதுதான் நான் முதல்ல கேமரா முன்னாடி நின்னது. ஒரு சிங்கள படம். அந்த படத்துடைய பேர் எனக்கு தெரியல. ஆனால் நம்முடைய தமிழ் படம் வந்து மாலையிட்ட மங்கை என்னுடைய முதல் படமா. சுதீனா பேர் என்ன? சுஜீனா கொஞ்சம் குமரி நீங்கள் ஹீரோயினா நடித்த படம் கதாநாயகி. அது 63ஆம் ஆண்டு. 63ஆம் ஆண்டு. அப்ப என்ன வயசுன்னு கேட்காதீங்க, அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். சுஜீனா இன்னொரு கேள்வி என்னமா? உங்களோட பிறந்த நாள் அப்ப? ஓ நீ வயசுக்கு தான் வர. என்னுடைய பிறந்த நாள் மே 26ஆம் தேதி. அவ்வளவுதான், அதுக்கு மேல சென்சார். கட்